10 நாளில் உங்களோட ஸ்லீப் சைக்கிளை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபிட்னஸில் உங்களோட டயட் அண்ட் ஒர்க் அவுட் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி உங்களுடைய மசில் குரோத்துக்கு நல்ல ஸ்லீப் சைக்கிள் முக்கியம். ஒரு நல்ல ஸ்லீப் சைக்கிள் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் 2 விஷயங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு சீக்கிரமாக தூங்க போகணும், 2வது சீக்கிரமாக எந்திரிக்கணும். இதில் நம்ம சீக்கிரமாக பெட்டுக்கு போயிட்டாலும் தூக்கன்றது நம்மளோட ஆர்டரில் வராது. அது ஹோமியோஸ்டேசிஸோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். உடல் தன்னால் தூக்க நிலைக்கு போய் தூக்கம் வரணும். அதில் தான் நம்ம நிறையா பேருக்கு பிரச்சனை. பட் 2வதாக இருக்கக்கூடிய சீக்கிரமாக எந்திரிக்கக்கூடிய விஷயம் 100% நம்ம கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ உங்கள் ஸ்லீப் சைக்கிளை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நைட்டு எவ்வளோ லேட்டாக தூங்க போயிருந்தாலும் சரி, 2 மணியாக இருந்தாலும் சரி, 3 மணியாக இருந்தாலும் சரி, காலையில் 6, 6:30க்கு எந்திரிக்கிறத வழக்கமாக மாற்றணும். முதல்ல ஒரு 2 நாள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் எந்திரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு இன்டென்ட் தேவை. உதாரணத்துக்கு ஒரு ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்கு நம்ம நைட்டு எவ்வளோ லேட்டாக தூங்கியிருந்தாலும் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க மாட்டோமா? ஸோ அது மாதிரி காலையில் ஏதாச்சும் ஒரு இன்டென்ட்டோட எந்திரிங்க. இப்படி நைட்டு கம்மியான தூக்கத்தோட அதிகாலையில் எந்திரிச்சு அன்றைய நாளை எதிர்கொள்கிறது சவாலாக தான் இருக்கும். ஆனால் தப்பி தவறி கூட அன்றைய நாளில் மத்தியானம் தூங்கிடாதீங்க. நைட்டும் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டயத்துக்கு பெட்டுக்கு போங்க. பெட்டுக்கு போன உடனே நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், அலாரமை வச்சுட்டு உங்கள் ஃபோனை உங்கள் கைக்கு எட்டாத தூரத்தில் வச்சுட்டு வந்து படுங்க. அதாவது காலையில் அலாரம் அடித்தா நீங்கள் எந்திரிச்சு போய் ஆஃப் பண்ணணும். அந்த மாதிரியான இடத்துல உங்கள் ஃபோனை ப்ளேஸ் பண்ணுங்கள். கண்ணுக்கு ஐ மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். ஐ மாஸ்க்கை போட்டு படுத்ததுக்கப்புறம் ஃபோன் எடுத்து நோண்டணும்னு நம்மளுக்கு தோணும். ஆனால் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு படுத்தாகணும். இப்போது நாள் 3 மணிக்கு வந்த தூக்கம் இன்றைக்கி 1 மணிக்கு வரும். ஏன்னா நீங்கள் டயர்டாக இருப்பீங்க. திருப்பி காலையில் அதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்கள். 6 மணிக்கு எந்திரிங்க. அன்றைக்கி நாளும் டயர்டாக இருக்கும். மத்தியானம் தூங்காதீங்க. நைட்டு திருப்பி தூங்க ஆரம்பிங்க. கரெக்டான டயத்துக்கு பெட்டுக்கு போங்க. நாள் 1 மணிக்கு வந்த தூக்கம் இன்றைக்கி ஒரு 12 மணிக்கு வர ஆரம்பிக்கும். இப்படியே இந்த ப்ராசஸை நீங்கள் ரிப்பீட் பண்ண நைட்டு நீங்கள் போய் படுத்த உடனேயும் கொஞ்சம் நேரத்துலேயே தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. காலையில் நீங்கள் எந்த நேரத்தில் எந்திரிக்கணும்னு பழக்கப்பட்டிருக்கீங்களோ அந்த நேரத்துக்கு தன்னால் உங்களுக்கு விழிப்பு வர ஆரம்பிச்சிடும். இந்த மெத்தட் நான் என்னோட போரான ஸ்லீப் சைக்கிளை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணி எனக்கு இது ஒர்க் அவுட் ஆன மெத்தட். நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.